பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வளர்ந்ததோ பிருந்தாவனம், நாம் இங்கு வளர்ந்து கொண்டிருப்பதோ அறிவின் வனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இசைத்ததோ புல்லாங்குழல், நம் ஆசிரியர் நமக்கு இசைத்துக் கொண்டிருப்பதோ அறிவின் குரல். இத்தகைய அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் எனது முத்தான முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சே பிரதீபா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாகம் தீர்த்தாபுரத்தில் உள்ள வெல்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஆகஸ்ட் 26 இந்தியா முழுவதும் கோகுலாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. இத்தகைய நன்னாளின் சிறப்புகளை உங்களிடம் கூற வந்துள்ளேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த தினத்தை ஸ்ரீ ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கொண்டாடுவார்கள். இந்நாள் கிருஷ்ண பரமாத்மா உலகில் அவதரித்த திருநாளாகும். மதுராவில் காணப்படும் சிறைச்சாலையிலே அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக அவதரித்தார் கிருஷ்ணர். அதுவரை பிறந்த 7 குழந்தைகளையும் தேவகியின் சகோதரனான கம்சர் அழித்து விட்டார். 8வதாக பிறந்த இக்குழந்தையை எப்படியாவது காத்திரல வேண்டும் என எண்ணுகிறார் வாசுதேவர். ஆயர்பாடிக்கு அழைத்து செல்வீராக என்ற அசரீர ஒலி கேட்க வாசுதேவர் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே செல்கிறார். சிறையில் கதவுகள் அனைத்தும் தானே திறந்து வழிவிடுகிறது. சிறிது தூரம் செல்லும் பொழுது அடைமழை பெய்கிறது. அப்பொழுது பகவான் நனைந்து விடக் கூடாது என 5 தலை கொண்ட நாகம் ஒன்று குடைப்பிடித்து செல்கிறது. அசரீரி கேட்டது போல வாசுதேவர் குழந்தையை ஆயர்பாடிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். அங்கு அவர் யசோதையின் வளர்ப்பு மகனாக வளர்கிறார். துவாரகையை தலைநகராக கொண்டு சிறந்த முறையில் ஆட்சி செய்தார். பஞ்ச பாண்டவர்களுக்கு குருஷேஸ்திர போரில் உதவியதுடன் அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாகவும் இருந்து பகவத்கீதை என்னும் அரும்பெரும் பொக்கிஷத்தை வழங்கி அருளியுள்ளார். பல அற்புதங்களை நிகழ்த்திய கிருஷ்ண பிரான் அவதரித்த நன்னாளே கோகுலாஷ்டமி என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் குழந்தை அவதாரமாக நம் வீட்டிற்கு வந்து அருள்பாலிப்பதே கோகுலாஷ்டமி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இது கிருஷ்ணன் பிறந்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவில் கோலமிட்டு மாவிலி தோரணங்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது. கிருஷ்ணர் நடுநிசையில் பிறந்ததாக கருதப்படுவதால் பூஜைகள் மாலை நேரத்தில் நடத்தப்படுகின்றன. கண்ணன் சிறு பிள்ளையாக நம் வீட்டிற்கு வருவது போன்று கால் தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூஜை அறை வரை இடப்பட்டு குழந்தைகளுக்குரிய முறுக்கு, சீடை போன்ற தின்பண்டங்கள் படைக்கப்படுகின்றன. கண்ணன் நம் இல்லம் வந்து அருள் புரிய ஆண்டாள் தனது திருப்பாவையில் பாடியருளிய சூடி கொடுத்த சுடற்கொடியே என்னும் பாடலை பாடினால் கண்ணன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் வருவார் என்பது ஐதீகம். சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள் கோகுலாஷ்டமி என்றும், பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய இந்த பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். நாமும் இந்த இனிய நாளை நமது குடும்பத்துடன் கொண்டாடுவோம். அனைவருக்கும் வெல்டனின் இனிய கோகுலாஷ்டமி நன்னாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.